இணைந்திருப்போம். ஆன்பினேஸ் உறவுகள் அனைவருக்கும் இனிதான திங்கள் பொழுதின் மகிழ்வான காலை உற்சாக வணக்கம் வணக்கம் வணக்கம். இந்த நாளினிய நாள் அமைய இதனுடைய இவரைக்கும் எங்கள் எல்லோரையும் பேச ஆரோக்கியத்தில் உட்கார வச்ச கடவுளுக்கு மறுவாத நன்றி பகிர்ந்து என்று அனைத்து நல்ல தினங்களையும் கொண்டாடி கொண்டிருக்கும் எல்லோருக்குமே இந்த வாழ்த்துக்களையும் கூறியபடி 5ஆம் தேதி ஆகஸ்ட் மாதம் 2024 மற்றொரு திங்கள் காலை நேரலை பொழுதோடு இணைந்திருக்கின்றோம். வழமை போலவே அத்தனை நிகழ்ச்சிகளும் இன்றும் இடம்பெறுகின்றது. சிந்தனை நேரம், ஆன்மீக பாரம், பொருச்சொல். இன்றைய நாளுக்கான பாம பொருச்சொல்லாக வருகின்றது சுட்டி சுட்டி. நிறையவே இருக்கு, எடுக்கலாம். அதனைத் தொடர்ந்து அறிவு கலைஞர் தோப்போடு தியானரசன் அவர்கள் நேர்ந்தார்கள். நன்றி. ஆரம்பமாக சிந்தனை நேரம் ராஜினி அக்காவை ஆரம்பிக்க பண்ணு சொன்னீங்க. ஆமாம், சரி, வணக்கம். பாருங்கள், ராஜினியார் பொழுது வருது. வணக்கம் வாணியவர்களுக்கு அனைவருக்கும் வணக்கம். இயேசு உண்மையாகவே மக்களின் பசியை போக்குகின்றார். மக்களுக்கு உணவளிக்க வேண்டும். நீங்களே அவர்களுக்கு உணவு கொடுங்கள். உணவை வீணடிக்காமல் மக்களின் தேவைகளை நிறைவேற்ற வேண்டும். நாம் நற்கருணை கொண்டாட்டத்தில் பங்கேற்கும் நம்மையே உணவாக தருகின்றார். அதை நாம் கருத்தில் கொண்டு நாம் மற்றவர்களுக்கு இல்லாதவருக்கு நம்மிடம் இருப்பதிலிருந்து ஒரு துளியாவது கொடுத்து மகிழ்வோம். பசியாய் வாடுவோருக்கு உணவு கொடுப்போம். இதை மனதில் நிறுத்தி நாமும் செயல்படுவோம். அவ்வழியாக கடவுளின் வல்லமை மிக்க செயல் நமக்கும் வெளிப்படும். கரம் விரித்து காணிக்கையெடுத்து கரம் விரித்து காணிக்கையெடு கரம் கேட்டு அப்பம் கொடுத்து ரசமணித்து பாவம் பொறுத்து சீரம்பணிந்தோ மலர்கள் தோற்று அப்படியே ஆகட்டும் அப்படியே ஆகட்டும். நன்றி, வணக்கம். மிக்க மிக்க நன்றி அக்கா. சென்று வாருங்கள். நன்றி, வணக்கம். நன்றி, வணக்கம். பாலம் பெருப்பிள்ளையர் வணக்கம். வாங்க. காணும். வணக்கம். இல்ல நிக்கிறேன். மணிக்கோணும். இனிமையான காலை வணக்கம். நமது அன்பான சகோதரி திருமதி கலைவாணி மோகன், இப்படி நலமாக உற்சாகமா இருக்கீங்களா? நலம் உற்சாகம். நீங்கள் எப்படியோ? நாங்களும் அதே உற்சாகமா இருக்கோம். நன்றி சகோதரி. அப்படியே முதற்கண் இந்த நாளை காண தந்த என்றென்றும் உயிரோடு இருக்கின்ற தேவகுமாரனுக்கு இருதயத்தின் ஆழத்திலிருந்து கோடான கோடி நன்றிகளை சொல்லிக்கொண்டு எங்களோட பாமோத்தின் அதிபர் எங்கள் அன்பு சகோதரர் திருவாளர் அடாமோகனையும் அவர் தம் துணைவியார் நமது அன்பு சகோதரி திருமதி கலைவாணி மோகனையும் அவர்களது செல்ல மகளையும் மற்றும் பாமோத்தில் கலந்து சிறப்பிக்கின்ற அனைத்து குடும்ப உறவுகளையும் தாயத்து உறவுகளையும் மற்ற எல்லோரையும் இயேசப்பாதாமை நீங்கள் நிறைவாக என்றென்றும் சகல ஆசீர்வாதங்கள் அணிந்தாலும் அவர்களை நீங்கள் தினமும் நிரப்பி ஆசிரியர் அப்படி சொல்லிக்கொண்டு கடலிருந்து கரவட்டி மேற்கு வேலைப்பிள்ளை பாலன் இந்த கிறிஸ்தவ நனித்துறை இலக்கம் சகோதரி 328 சொல்லிக்கொண்டு அதே போல பழைய ஏற்பாட்டில ஏசியா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 23ஆம் அதிகாரம் இறைவார்த்தை 1-18 முடிய இருக்குது. மன்னிக்கவனும் இந்த பைபிள்ல உள்ள வசனங்களை தான் அப்படி நான் தாரினான். இந்த பைபிள்ல எழுதியிருக்குது, ஒரு வசனத்தையும் கூட்டாம்படா குறைக்கப்படான்னு சொல்லி எழுதப்பட்டிருக்குது. அப்படி நான் கூட்டி குறைத்தும் கழிக்கப்படாது, அப்படியே தாரணும். வசனத்தை எழுதுகிறது அப்படியே தாரணும். உறவை மன்னிக்க வேண்டும். அதனுடைய பரிசுத்தமான நாமத்துக்கு சோத்திரம். பழைய ஏற்பாட்டில 827வது பக்கம். தீருவின் பாரம் தர்சீஸ் கப்பல்களே அலறுங்கள், அது வீடு இல்லாத படிக்கும் அதில் வருவார் இல்லாத படிக்கும் பாழாக்கப்பட்டது. இந்த செய்தி கீட்சின் தேசத்திலிருந்து அவர்களுக்கு தெரிவிக்கப்படுகிறது. தீவு குடிகளே மௌனமாயிருங்கள், சீதோனின் வர்த்தகர் சமுத்திரத்திலே யாத்திரை பண்ணி உன்னை நிரப்பினார்கள். சீகோர் நதியின் மிகுந்த நீர்ப்பாய்ச்சல்களால் விளையும் பயிர் வகைகளும் ஆற்றங்கரையின் அறுப்பும் அதில் வருமானமாயிருந்தது.
அது யாவைகளின் சந்தையாயிருந்தது. சீதோனே வெட்கப்படு, நான் இனி கற்ப வேதனைப்படுகிறதும் இல்லை, பெறுகிறதும் இல்லை, இளைஞரை வளர்க்கிறதும் இல்லை, கன்னிகைகளை ஆதரிக்கிறதும் இல்லை என்று சமுத்திர கோட்டையான கடல் துறை சொல்லுகிறது. எகிப்தின் செய்தி கேட்கப்பட்டதினால் நோய் உண்டானது போல தீருவின் செய்தி கேட்கப்படுவதினாலும் நோய் உண்டாகும். கலைதுறை குடிகளே, நீங்கள் தர்சீஸ் மட்டும் புறப்பட்டு போய் அலறுங்கள். பூர்வ நாட்கள் முதல் நிலை பெற்று களி பூந்திருந்த உங்கள் பட்டணம் இதுதானா? பரதேசம் போய் சஞ்சரிக்கிறதற்கு அவள் கால்களை அவளை தூரமாய் கொண்டு போ. கிரீடம் தரிப்பிக்கும் தீர்வுக்கு விரோதமாக இதை யோசித்து தீர்மானித்தவர் யார்? அதன் வர்த்தகர் பிரபுக்களும் அதன் வியாபாரிகள் பூமியின் கனவான்களுமாமே. சர்வ சிங்காரத்தின் மேன்மையை குலைக்கவும் பூமியின் கனவான்கள் யாவரையும் கனவீனப்படுத்தவும் சேனைகளின் கர்த்தரே இதை யோசித்து தீர்மானித்தார். தர்சீஸ் குமாரத்தியே, நதியை போல நீ உன் தேசத்தில் பாய்ந்து போ, உனக்கு அணை இல்லை. கர்த்தர் தமது கையை சமுத்திரத்தின் மேல் நீட்டி ராஜ்யங்களை குலுங்க பண்ணினார். கானானின் அரண்களை அழிக்க அவர் அதற்கு விரோதமாய் கட்டளை கொடுத்து, ஒடுங்குண்ட கன்னியாகிய சீதோன் குமாரத்தியே, இனி களி கூர்ந்து கொண்டிறாள். எழுந்து கித்தீமுக்கு புறப்பட்டு போ, அங்கும் உனக்கு இளைப்பாறுதல் இல்லை என்றார். கல்தேயருடைய தேசத்தை பார், அந்த ஜனம் முன்னிருந்ததில்லை. அசீரியன் வனாந்தரத்தாருக்காக அதை அஸ்திபாரப்படுத்தினான். அவர்கள் அதில் கோபுரங்களை உண்டாக்கி அதில் அரண்மனைகளை கட்டினார்கள். அதை அவர் அழிவுக்கென்று நியமித்தார். தர்சீஸ் கப்பல்களே, அலறுங்கள், உங்கள் அரண் பாழாக்கப்பட்டது. அக்காலத்திலே தீரு ஒரு ராஜாவுடைய நாட்களின்படி 70 வருஷம் மறக்கப்பட்டிருக்கும். 70 வருஷங்களின் முடிவிலே தீருவுக்கு சம்பவிப்பது வேசியின் பாடலுக்கு சமமானமாயிருக்கும். மறக்கப்பட்ட வேசியே, நீ வீடையை எடுத்து நகரத்தை சுற்றி திரி. நீ நினைக்கும்படி அதை இனிதாக வாசித்து பல பாட்டுக்களை பாடு. 70 வருஷங்களின் முடிவிலே கர்த்தர் வந்து தீருவை சந்திப்பார். அப்பொழுது அது தன் பணையத்துக்கு திரும்பி வந்து பூமியில் உள்ள சகல ராஜ்யங்களோடும் வேசித்தனம் பண்ணும். அதன் வியாபாரமும் அதன் பணையமும் கர்த்தருக்கு பரிசுத்தமாக்கப்படும். அது பொக்கிஷமாய் சேர்க்கப்படுவதும் இல்லை, பூட்டி வைக்கப்படுவதும் இல்லை. கர்த்தருடைய சமூகத்தில் வாசமாயிருக்கிறவர்கள் திருப்தியாய் சாப்பிடவும் நல்ல வஸ்திரங்களை தரிக்கவும் அதன் வியாபாரம் அவர்களை சேரும். கர்த்தருடைய சமூகத்தில் வாசமாயிருக்கிறவர்கள் திருப்தியாக சாப்பிடவும் நல்ல வஸ்திரங்களை தரிக்கவும் அதன் வியாபாரம் அவர்களை சேரும். நாளைக்கு சகோதரி 24 தொடரும் சொல்லிக்கொண்டு ஒரு பாடல். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு சோத்திரம். உம்மை போல இரட்சகர் ஒருவரும் இல்லை, உம்மை போல வல்லவர் ஒருவரும் இல்லை, உம்மை போல பரிசுத்தர் ஒருவரும் இல்லை, உம்மை போல கண்மலை ஒருவரும் இல்லை, உம்மை போல இரட்சகர் ஒருவரும் இல்லை, உம்மை போல வல்லவர் ஒருவரும் இல்லை. பகைவர்கள் மேலும் வாய் திறந்தது இரட்சிப்பு நாட்களில் கூடுகின்றது. பகைவர்கள் மேலும் வாய் திறந்தது இரட்சிப்பு நாட்களில் கூடுகின்றது. இரட்சிப்பு நாட்களில் கூடுகின்றது. உம்மை போல இரட்சகர் ஒருவரும் இல்லை, உம்மை போல வல்லவர் ஒருவரும் இல்லை, உம்மை போல பரிசுத்தர் ஒருவரும் இல்லை,
உம்மை போல கண்மலை ஒருவரும் இல்லை. மலட்டு வாழ்க்கையெல்லாம் மாற்றி விட்டீரே, மலட்டு வாழ்க்கையெல்லாம் மாற்றி விட்டீரே, பழுகி பெருகும்படி தூக்கி விட்டீரே. ஆமென். பழுகி பெருகும்படி தூக்கி விட்டீரே. உம்மை நினைத்தீர் நீர் மறக்காமலே, கனி கொடுப்பேன் நான் உனக்காகவே. உம்மை நினைத்தீர் நீர் மறக்காமலே, கனி கொடுப்பேன் நான் உனக்காகவே. உம்மை போல இரட்சகர் ஒருவரும் இல்லை, உம்மை போல பரிசுத்தர் ஒருவரும் இல்லை. புழுதியில் இருந்த என்னை தூக்கி விட்டீரே, குப்பையில் இருந்த என்னை உயர்த்தி விட்டீரே. ஆமென். புழுதியில் இருந்த எம்மை தூக்கி விட்டீரே, குப்பையில் இருந்த எம்மை உயர்த்தி விட்டீரே, குப்பையில் இருந்த எம்மை உயர்த்தி விட்டீரே. தகப்பனே, நாளை காண தந்த கிருபைகளுக்காக மூன்று முறை கொடான கொடி அனுசரித்து தகப்பனே. அப்படி உங்கள் பிள்ளைகள் பிரியான மார்க்கமாக எந்தெந்த வாகனங்கள் வெளிச்செல்ல எடுக்கின்றார்களோ, கடந்து போய் கட்டுக்கிறார்களோ, அவர்களோடு உங்கள் சமூகம் கூடவே செல்லும் ராஜா. அப்ப தாப்பனி கூடவே இருங்க ராஜா. எந்தெந்த வாகனங்கள் கூடவே எல்லோரும் கூடவே இருங்க ராஜா. அல்ல இந்தியா சோதரன் தகப்பனே, ஒருவருக்கு கூட ஒரு பிறர் மூலம் எந்த விதமான ஒரு ஆபத்துக்களோ எந்த பிரச்சனைகளோ இந்த கொள்ளெண்ணெய்களோ அவருடைய அணுகாத வண்ணம் தகப்பனே நீங்கள் ஒவ்வொருவரோடும் அணுவினாடியும் கூடவே இருந்து பாதுகாப்பாக வழிநடத்த வேண்டும் ஜெபிக்கிறேன் ராஜா. அப்படி நீங்கள் தினமும் பாதுகாப்பாக கோடி அனுசரித்தவன் தகப்பனே. இந்த நாளிலும் கூடவே இருந்து வழிநடத்த போறமைக்காகவும் கோடான கோடி அனுசரித்தவன் ராஜா. தொடர்ந்து கூட ஆசீர்வதிங்க ராஜா. மற்றும் குடும்பங்களுக்கு பரம்பரையாக பரம்பரை சாபங்கள் மந்திர சூனிய செய்வின கட்டுங்கள் எல்லாவற்றையும் வல்லமையுள்ள இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால கட்டிந்து காட்டி அப்புறப்படுத்துகிறேன். சோத்திரம் தாப்பனே, குடும்பங்களை ஆசீர்வதிங்க வழிநடத்துங்க. மற்றும் பாமத்தின் அதிக குடும்பத்தை கைது செய்யும் சகலவற்றையும் ஆசீர்வதிங்க தாப்பனே. தொடர்ந்து கூடிய பலப்படுத்துங்க, ஆசீர்வதிங்க வழிநடத்துங்க. எல்லோரையும் ஆசீர்வதிச்சு வழிநடத்துங்க ராஜா. சோத்திரம் தாப்பா கோடி நன்றி ராஜா. தொடர்ந்து ஆசீர்வதிங்க ராஜா. ஆன்மீக பாடத்தை தரும் குருக்கையாவுக்கும் நன்றிகளை சொல்லிக்கொண்டு அவருடைய குடும்ப அவர்களுக்கு சுவாத்த நலத்துக்காக அவர் குடும்பத்தில் உள்ள அனைவருக்காகவும் இயேசுவை பிரார்த்தித்துக் கொண்டு சகோதரி நம்மிடம் வர நன்றி, வணக்கம். மிக மிக நன்றி. நன்றி, வணக்கம் டேவிட் அண்ணா. வணக்கம். பாருங்கள். வணக்கம். வணக்கம். ஆண்டவரே, எனக்கு உம் விதிமுறைகளை கற்பியும் என்கின்றது திருப்பாடல் 119. காலை வணக்கம் சகோதரி திருமதி கலைவாணி மோகன் அவர்களே. நலமாக உற்சாகமாக இருக்கின்றீர்களா? வணக்கம். நலம், உற்சாகம். நீங்கள் எப்படியோ? நான் நலமாக இருக்கின்றேன். நன்றிகள். உங்கள் குடும்ப நல உற்சாகத்திற்காக இறைவனை பிரார்த்தித்து பாமுக உறவுகளுக்கு காலை வணக்கம் கூறி கிறிஸ்தவ நற்சிந்தனை வழங்குபவர் பிரான்சில் இருந்து டேவிட். கிறிஸ்தவ நற்சிந்தனை தொடரன் 1686 பொதுக்காலம் 18ஆம் வாரம் என்ற திங்கள் தினமுமாகும். இன்று திரு அவை புனித மரியாளின் பேராலய அர்ச்சிப்பு விழாவை கொண்டாடப்படுகின்றது. அதாவது ரோமாபுரியிலே இருக்கக்கூடிய 5 பேராலயங்கள். அந்த பேராலயங்களில் ஒன்று இந்த மரியன்னை பேராலயம். ஆகவே இதை இன்று இந்த அர்ச்சிப்பு நாளை இன்று திருச்சபை பெரிய விழாவாக கொண்டாடுகின்றது. அன்பான உறவுகளே, இதுவரை எம்மை கண்மணி போல் காக்கும் அன்பான இறைவனை நாம் புகழ்ந்து பாடுவோம். இதய அமைதி பெறுகின்றோம் இந்த விருந்திலே, இனிய வரங்கள் பெறுகின்றோம் இறைவன் உறவிலே. மனதில் தோன்றும் கவலைகள் மறையும் இறைவன் வரவிலே. மனதில் தோன்றும் கவலைகள் மறையும் இறைவன் வரவிலே. இதய அமைதி பெறுகின்றோம் இந்த விருந்திலே, இனிய வரங்கள் பெறுகின்றோம் இறைவன் உறவிலே. பழைய வேத வனத்திலே பொழிந்த மன்ன மறையவே,
பழைய வேதவனத்திலே பொழிந்த மன்னா மறையவே புதிய வேத மாந்தரின் புனித மன்னா இறைவனே புதிய வேத மாந்தரின் புனித மன்னா இறைவனே இதய அமைதி பெறுகின்றோம் இந்த விருந்திலே மணிய வரங்கள் பெறுகின்றோம் இறைவன் உறவிலே. வாழ்த்தொலியாக அல்லேலுயா அல்லேலுயா. மனிதர் அப்பத்தினால் மட்டுமல்ல, மாறாக கடவுளின் வாய்ச்சொல் ஒவ்வொன்றாலும் வாழ்வர். அல்லேலுயா. வாழ்த்தொலியாக அல்லேலுயா அல்லேலுயா. மனிதர் அப்பத்தினால் மட்டுமல்ல, மாறாக கடவுளின் வாய்ச்சொல் ஒவ்வொன்றாலும் வாழ்வார். அல்லேலுயா. இன்றைய நற்செய்தியாக புனித மத்தேயு எழுதிய நற்செய்தியிலிருந்து வாசகம். அதிகாரம் 14, இறை வார்த்தைகள் 13 to 21 வரை. அக்காலத்தில் திருமுழுக்கு யோவான் கொலை உண்டதை கேள்வியுற்ற இயேசு அங்கிருந்து படகேறி தனிமையாக பால்வழி சென்றார். இதை கேட்டு மக்கள் கூட்டம் ஊர்களில் இருந்து கால்நடையாக அவரை பின்தொடர்ந்து அவர் கரையில் இறங்கிய பொழுது பெரும் கூட்டத்தை கண்டு அவர்கள் மீது மனமிறங்கி அவர்களுள் பிணியாளிகளை குணமாக்கினார். மாலையானதும் அவருடைய சீடர் அவரிடம் வந்து, இது பால்வழி ஆயிற்றே, நேரமும் ஆகிவிட்டது, ஊர்களுக்கு சென்று உணவு வாங்க கொள்ளும்படி கூட்டத்தை அனுப்பிவிடும் என்றனர். இயேசுவோ அவர்களிடம், அவர்கள் போக வேண்டியதில்லை, நீங்களே அவர்களுக்கு உணவு கொடுங்கள் என்றார். அதற்கு அவர்கள், இங்கே 5 அப்பமும் 2 மீனும் தவிர வேறொன்றும் எங்களிடம் இல்லை என்றனர். அவர் அவற்றை என்னிடம் கொண்டு வாருங்கள் என்றார். கூட்டம் பசும்புல் தரையில் அமரும்படி கட்டளையிட்டு 5 அப்பத்தையும் 2 மீனையும் எடுத்து வானத்தை அண்ணாந்து பார்த்து இறைவுகள் கூறி அப்பத்தை பிட்டு சீடருக்கு அளித்தார். சீடர் கூட்டத்துக்கு அளித்தனர். அனைவரும் வயிறார உண்டனர். மீதியான துண்டுகளை 12 கூடை நிறைய எடுத்தனர். பெண்களும் சிறுவர்களும் நீங்களாக உணவு அருந்திய ஆண்கள் தொகை 5000. இது கிறிஸ்து வழங்கும் வாழ்வு தரும் நற்செய்தி. கிறிஸ்துவே உமக்கு புகழ். இன்றைய நற்சிந்தனையாக, அவர்கள் செல்ல வேண்டியதில்லை, நீங்களே அவர்களுக்கு உணவு கொடுங்கள் என்றார். இன்றைய நற்செய்தியை நாம் வாசிக்கப்பட்ட இந்த வார்த்தையானது அப்பம் பெருகும்படி செய்த புதுமை, தேவனன் கருணை ஆகிய புதுமைக்கு அறிகுறியாகும். தேவனற் கருணையை பற்றி ஆண்டவர் விரிவாக சொன்னது அருளப்பர் 6ஆம் அதிகாரத்திலே காண கிடக்கின்றது. ஆண்டவர் அப்பங்களை பெருக்கிய வர்ணனையும் நற்கருணை ஏற்படுத்திய நிகழ்ச்சியோடு பொருந்தியுள்ளது. அதை நாம் மத்தேயு சுவிசேஷம் 26ஆம் அதிகாரம் 26வது வசனத்திலே நாம் காணலாம். இயேசுவின், அதாவது வாழும் வழியை அறிந்தவனே நல்ல தலைவன். அவர் வழிகாட்டிய மேன்மை மிகு வழியில் தானே நடப்பார். எல்லா நேரத்திலும் இயலாதவற்றையும் முடியாதவற்றையுமே பேசிக் கொண்டிருப்பவர் நல்ல தலைவராவது கடினம். இருவகை தலைமைத்துவ கதாபாத்திரங்களை இன்றைய வார்த்தை வழிகாட்டி காண்கின்றோம். மோசேயும் சீடர்களும் இன்றைய வாசகங்களில் இல்லாததையும் முடியாதவைகளையே பேசுகின்றன. பால்வழி மாலை நேரம் ஒன்றுமில்லை என்பதே அவர்களின் பல்லவி. மாறாக இயேசுவோ நேர்மறை தலைமைத்துவ பண்பை வெளிப்படுத்துகின்றார். நீங்களே அவர்களுக்கு உணவு கொடுங்கள், 5 அப்பத்தையும் 2 மீனையும் என்னிடம் கொண்டு வாருங்கள் என்கின்றார் இயேசு. முதன்முறையாக சீடர்கள் தங்களிடம் இருப்பதை பற்றி எண்ணி பார்க்கின்றனர். இருப்பதை பொதுவில் வைக்கும் போது, அதோடு இறையாசி சேரும் போது பல 100 மடங்காகின்றது. 5 அப்பம் 5000 பேரின் உணவாக மாறுகின்றது. நல்ல தலைவர்களாக நேர்மறை பண்பு கொண்டு வழிநடக்க இறைவன் ஆசி வழங்க வேண்டும் என்று இந்த நாளிலே நாம் பிரார்த்திப்போம். பாலைவனத்தில் இஸ்ராயேல் மக்களுக்கு கடவுள் உணவளித்ததை போல பசித்திருந்த மக்களுக்கு இயேசு உணவளிக்கின்றார்.
கடவுளின் பராமரிப்பும் இரக்கமும் இயேசுவில் தொடர்கின்றது. சீடர்களிடம் இருந்த சில அப்பங்களை கொண்டு 5000 பேருக்கு உண்பதற்கு உணவளித்த இயேசு நம்மிடம் இருப்பதை இல்லாதவரோடு பகிர்ந்து வாழ வேண்டும் என்பதையே காட்டுகின்றார். கொடுப்பதால் எதுவும் குறைந்து விடாது, மாறாக பலுகி பெருகும் என்பதை இயேசு காட்டுகின்றார். அதே வேளையில் மக்கள் நிலைவாழ்வு தரும் உணவை தேட வேண்டும் என அவர் விரும்புகின்றார். எனவேதான் வாழ்வு தரும் உணவாகிய இறைவார்த்தையை போதித்துவிட்டு உடலுக்கும் உணவு தருகின்றார் இயேசு. மீண்டும் உணவு கிடைக்கும் என்று அவரை தேடிய மக்களிடம் நிலைவாழ்வு தரும் உணவை தேட கூறுகின்றார். நாம் வெறும் உடலை வளர்க்கும் உணவை தேடுபவர்களாக மட்டும் உள்ளோமா, அல்லது நிலைவாழ்வு தரும் உணவையும் சேர்த்து தேடுபவர்களாக உள்ளோமா என்று இன்றைய நற்சிந்தனை வியாபித்து வினவி நிற்கின்றது. ஆகவே அன்பான உறவுகளே, சிந்திப்போம், செயல்படுவோம். இன்றைய நற்சிந்தனையில் இணைந்திருந்த அனைத்து பாமுக உறவுகளுக்கு இந்நாளிலே இறைவன் நிறையாசி வழங்க வேண்டிய எல்லோருக்கும் பொதுவான இறைவனை பிரார்த்தித்து விடைபெறும் இன்றைய நாள் நிகழ்ச்சிகள் அனைத்தும் இனிதே நடைபெற வாழ்த்துக்கள் கூறி அன்போடு விடைபெறுகின்றேன். அன்பு தங்கையே திருமதி கலைவாணி மோகன் அவர்களே, அன்பு நேயர்களே, மீண்டும் நாளைய சிந்தனையோடு அடுத்த தலைமுறை நோக்கி தாய்மொழியாம் தமிழ் மொழியை வாழ்வியலாக்கி கொண்டு தேடுமும் உறவுகளின் கவன ஈர்ப்பு மாதத்தில் தொடர்ச்சியாக எமக்கு இன்றைய நாளிலே ஆன்மீக பலம் தரவிருக்கும் எமது ராமநாதன் குருக்கள் ஐயா அவர்களுக்கும் எனது காலை வணக்கத்தையும் வாழ்த்தையும் நன்றியையும் தெரிவித்துக் கொண்டு அன்போடு விடைபெறுகின்றேன். அன்பு தங்கியை மீண்டுமாக நாளைய தினம். நன்றி, வணக்கம். மிக மிக நன்றி அண்ணா. நன்றி, வணக்கம். தியானர்கள் வணக்கம். பாருங்கள். இனிய காலை உற்சாக வணக்கம். கலைவாணி மோகனுக்கும் நடாமோகன் அவர்களுக்கும் அனைத்து பாமூர்களுக்கும் எனது எங்கறிந்த காலை வணக்கத்தை கிறிஸ்தாசுடன் கூறிக்கொண்டு நன்றி வந்து தியானடையும். இன்று பொது காலத்தின் 18ஆம் வாரத்தின் முதலாம் நாள் திங்கட்கிழமை 7037வது ஆக்கமாகும். கிறிஸ்தவ நற்சிந்தனை. ஆலயம் பரிசுத்த ஆவி குடிகொள்ளும் இடம், இறைவன் பிரசன்னத்தை உணரக்கூடிய இடம், ஆறுதலையும் அதிசயங்களையும் தரும் பெரும் இடம். இன்று ரோமாபுரியில் அன்னை மரியாளுக்காக உருவாக்கப்பட்ட ஆலயத்தில் அச்சிப்பு நாளை கொண்டாடுகிறார்கள். நற்செய்தியிலே இயேசு பலாயிரம் பேருக்கு உணவு அளிக்கின்றார். ஆலயமும் பல ஆயிரம் பேருக்கு ஆன்மீக உணவை தருகின்றது, புத்துயிர் கொடுக்கின்றது. நாம் இந்த ஆன்மீக உணவு உண்ண தயாராக இருக்க வேண்டும். வாருங்கள், பணமில்லாமல் உண்ண மகள வாருங்கள் என்று நிறைவில் தவள இறைவாக்கு நம்பிக்கை அவசியம். பொருளில் மகிழ முயன்ற இவர்கள் பொருள் பணம் இருந்தும் மகிழ்ச்சியை புதைத்துவிட்டு மனவிரக்தியில் வாழ்கின்றார்கள். இலவசம் என்று எல்லோரும் எதிர்பார்ப்பது, அவர்களுக்கு கிடைத்த இலவசம் எங்களுக்கு கிடைக்கல என்று அங்கலாய்க்கும் அவமானக்கீடு நம்மிலும் உண்டு. இயேசுவும் இலவசமாய் கொடுப்போம் என்று இந்த அற்புதத்தை செய்யவில்லை. இறைவனை தன்னில் கண்டு இறைவார்த்தைக்காக பசியையும் மறந்த மக்களின் நம்பிக்கை தேடலையும் வியந்துதான் இந்த அதிசயத்தை நிகழ்த்தி காட்டினார். நாங்களும் சிந்திப்போம், செயல்படுவோம். என்னாற்றலின் ஆண்டவரை நான் என்னாலும் போற்றிடுவேன். என் அருள்மொழி கேட்க காலம் இல்லாமல் காலடி அமர்ந்திடுவேன். ஆண்டவர் எனது அரணாவார், அவரே எனக்கென்றும் துணையாவார். வலிமையும் வாழ்வும் வழங்குந்தவன் என்னுடன் இருக்கின்றார், என்றும் இருக்கின்றார். என் ஆற்றலின் ஆண்டவரை நான் என்னாலும் போற்றிடுவேன். நல்ல அருள்மொழி கேட்க காலமெல்லாம் அவர் காலடி அமர்ந்திடுவேன். நன்றி, வணக்கம். கலைவாணி மோகன். மிக்க மிக்க நன்றி தியானர்களே. வணக்கம். நேம்ஸ் பிலிப்ஸ் அவர்களே, வாருங்கள். இனிய காலை உற்சாக வணக்கம் திருமதி வாணிமோகன் அவர்களே. எப்படி நலமாக உற்சாகமாக இருக்கிறீங்களா? உற்சாகம். நீங்கள் எப்படியோ? நாங்களும் உங்களை போலவே நலமாக உற்சாகமாக இருக்கின்றோம். நன்றி. நீங்களும் எல்லோருமே நலமாக இருக்க வேண்டும் என்று இந்த வேளையில் இறைவனை பிரார்த்தித்துக் கொண்டு அனைவருக்கும் இனிய காலை உற்சாக வணக்கங்களை கூறிக்கொண்டு அமைதியான இந்த நாளை எங்களுக்கு தந்த இறைவனை வாழ்த்தி போற்றி வணங்கிக் கொண்டு என்னுடைய நற்சிந்தனை தொடரில் 1458 இன்றைய நாளிலே பனிமய மாதா என்ற பெயரில் தேவ அன்னையின் பேராலய அச்சிப்பு விழாவை ரோமாபுரியில் நடத்தி கொண்டிருக்கின்றோம்.
இந்த பனிமய மாதா என்று சொல்லுது, பனி இல்லாத காலத்தில் ஒரு மலை முகத்திலே பனியை பெய்ய செய்து அருள் புரிந்த அந்த தேவதாயின் அருள் அடையாளத்தால் அவர் பனிமய மாதா என்ற பெயர் பெற்று அது இந்த இந்தியாவில் மிகவும் விசேஷமாக இந்த திருவிழாவை கொண்டாடுகின்றார்கள். ரோமாபுரியில் நேர்ந்தளிப்பு விழா தேவாலய அன்னையின் தேவாலயத்தில் நேர்ந்தளிப்பு விழாவையும் கொண்டாடுகின்றார்கள். இன்றைய இறை வார்த்தை நம் வாழ்வாக. ஊரார் பிள்ளையை ஊட்டி வளர்த்தால் தன் பிள்ளை தானே வளரும் என்ற பழமொழியில் பல அர்த்தங்களோடு நம் மத்தியில் பேசப்படுவது உண்டு. ஆனால் சுயநல எண்ணத்தோடு ஊரார் பிள்ளையை ஊட்டி வளர்த்தால் தன் பிள்ளை தரித்திரமாய் போகும் என்று சொல்லி பிறர் தேவைக்கு பிறர் பசிக்கு உதவாமல் கண்மூடி வாழ்வோரும் உண்டு. இன்று நம்மை சுற்றி பல்வேறு பசிகளுடன் பல மக்கள் இருக்கின்றார்கள். தனிமையிலே வாடி ஏங்குகின்ற நட்பு பசி, நோயிலே சந்திக்க யாரும் இல்லையே என்று ஏங்குகின்ற ஆறுதல் பசி, பெற்றோர் இல்லா பிள்ளை என்ற பாசப்பசி, மன அழுத்தத்தில் வெறுப்பான உணர்வுகளில் ஆலோசனை பசி, பலவீனங்களில் ஆன்மீக பசி, பிரிவுகளில் இழப்புகளில் துணை பசி, கடன் பற்றாக்குறையில் பொருளாதார பசி, வயிற்று வறுமையில் உணவு பசி, வாய்ப்புகள் இல்லாமல் அறிவு பசி என்று நம்மை சுற்றி பல்வேறு பசிகள் இருக்கின்றன. இவர்களை நிரப்புவது யார்? இப்பசிகளை இறைவன் நிவர்த்தி செய்வாரா? நிரப்பி பசி ஆற்றுவாரா? இலவசமாக நம் பசியை ஆற்றுகின்ற இறைவன் நமக்கும் எஞ்சிய துண்டுகளை தந்து 12 கூடைகளில் நம்மையும் ஒன்றாக்கி பிறரின் பல்வேறு பசிகளை நிரப்ப இன்றைய இறை வார்த்தை நமக்கு அழைப்பு விடுக்கின்றது. பரிவின் வெளிப்பாடாக பகிர்வு அமைய வேண்டும். திரளாக கூடியிருந்த மக்கள் மீது பரிவு கொண்ட இயேசு நோயுற்றோரை குணமாக்கினார். ஆறுதல் நிறைந்த வார்த்தைகளை போதித்தார். அவர்களின் வயிற்று பசியை போக்க வேண்டுமென்று விரும்பிய இறைவன் பரிவு மனநிலையை தம் சீடருக்கும் கற்றுக் கொடுக்கின்றார். உங்கள் பரிவு சொற்களில் மட்டுமல்ல செயலிலும் இருக்கட்டும் என்கின்றார். உங்களிடம் என்ன இல்லை என்று பார்ப்பதை விட என்ன இருக்கிறது என்று பார்க்க பணிக்கின்றார். ஒரு செயலை செய்யாமல் இருக்க 1000 காரணங்கள் இருக்கலாம். ஆனால் ஒரு காரணம் இருந்தால் போதும், அதுதான் எண்ணம். உணவு கொடுக்காமல் இருக்க சிறுவர்கள் காரணங்கள் சொல்கின்றார்கள். உணவு கொடுக்க இயேசு எண்ணம் கொள்கின்றார். ஆனால் நாம் இயேசுவோடு இணைந்து பகுத்துண்டு பல்லுயிர் ஒன்றுவோம். ஏழைகளுக்கு இடரலாய் இராது இறைவன் சார்பில் நின்று பசியாற்ற பரிமாறுவோம் என்று கூறிக்கொண்டு, இறைவாயிதோ வருகின்றோம் திரு உள்ளம் நிறைவேற்ற, இறைவாயிதோ வருகின்றோம் திரு உள்ளம் நிறைவேற்ற, கல்லான இதயத்தை எடுத்து விடு, எம்மை கனிவுள்ள நெஞ்சுடனே வாழவிடி. கல்லான இதயத்தை எடுத்து விடு, எம்மை கனிவுள்ள நெஞ்சுடனே வாழவிடு. எம்மையை நாங்கள் மறக்க விடு, எம்மையை நாங்கள் மறக்க விடு. கொஞ்சமேனையோ துன்பம் நினைக்க விடு. இறைவாயிதோ வருகின்றோம் திரு உள்ளம் நிறைவேற்ற, அணியன உணவை தருகின்றோம் தினம் பசித்தவர் குணவிட மறக்கின்றோம். பலியன உணவை தருகின்றோம் தினம் பசித்தவர் குணவிட மறக்கின்றோம். கடமை முடிந்ததென்று நினைக்கின்றோம்,
கடமை முடிந்ததென்று நினைக்கின்றோம். எங்கள் கண்களை கொஞ்சம் திறந்து விடு. இறைவாயிதோ வருகின்றோம், உம் திருவுள்ளம் நிறைவேற்ற என்று வேண்டிக் கொண்டு திருமதி வாணிமோகன் உங்களுக்கு இந்த அதிகாலை பொழுதினிலே இந்த இறை வேண்டது சிந்தனையில் இணைந்திருக்கின்ற எல்லோருக்கும் இந்த நாள் இனிய நாளாக மலர்ந்து எல்லோரும் எல்லா நலன்களும் பெற்று அமைதியாகவும் மகிழ்வாகவும் வாழ வேண்டும். நீங்கள் எடுத்துக்கொள்கின்ற எல்லா முயற்சிகளும் சிறன் செலுத்தி மேம்பட்டு வளர வேண்டும் என்று வேண்டிக் கொண்டு இன்றைய நாளிலே வருகின்ற எல்லா நிகழ்ச்சிகளையும் ஆவலோடு எதிர்பார்த்தபடி நாங்களும் எல்லோருடைய நலனையும் வேண்டி நாங்களும் எங்கள் மனதை இழந்து அவர்களுக்காகவும் நாங்கள் சிறு தியாகங்கள் புரிந்து வாழ்வோம் என்று கூறிக்கொண்டு விடவின் அன்பாக விடைபெறுகிறேன். திருமதி வாணிமோகன் அவர்களே, நன்றி, வணக்கம். மிக்க மிக்க நன்றி, வணக்கம். நன்றி, வணக்கம். நன்றி, வணக்கம். நிறைவுக்கு வருகின்றது சிந்தனை நேரம். வணக்கம் எல்லோருக்குமே மிக்க நன்றி, வணக்கம். அடுத்த கிழமை திங்களிலிருந்து வெள்ளி வரைக்கும் அனைத்து நிகழ்ச்சிகளிலும் இடம்பெற்றுக் கொள்ளாது. ஒரு கிழமை என்று இப்போதைக்கு வைத்துக் கொள்ளுங்கள். அப்படியாக இருந்தால் அடுத்த கிழமையாக நீடிக்குமாக இருந்தால் தகவல்கள் கிடைக்கப்பெறும். ஆகவே அடுத்த கிழமை திங்களிலிருந்து வெள்ளி வரைக்கும் நிகழ்ச்சிகள் அனைத்துமே எல்லாருக்கும் ஒரு ஹொலிடே. சரியா? நன்றி, வணக்கம். வரும் திங்களிலிருந்து வள்ளி வர அவ்வளோதான். நாட்கள் விடுமுறை உங்க எல்லாருக்கும் வேறு திங்கள் தொடங்கி வெள்ளி மட்டும் என்று இப்போதைக்கு சில வேலை நீடிக்குமோ தெரியா. அப்படியாக இருந்தால் தகவல்கள் கிடைக்கும். சரி, என் பக்கமாக. சரி, வரும் திங்கள் 12லிருந்து 16 வரைக்கும். சரியா? நன்றி. அப்புறம் சனி ஞாயிற்றுக்கிழமை வலிமையான இது இல்லை தானே, திங்கள் இடம்பெற்றுக் கொள்ளும். அப்படியாக அதுவும் குரடி என்றால் நான் தகவல்கள் நினைத்துக் கொள்வேனா. நன்றி, வணக்கம்.